அரை பாட்டில் அடிச்ச பிறகும் ஸ்டீல் பாடி அணிக்கிறேண்டி ஓம் வழிவுடன் அழக கண்டிதயம் திக்குது விக்குது நிக்குதடி. அப்படிதான் எழுதின ஒரு பாட்டு. அது நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பெரிய வேர்ல்டு வைட் ஹிட்டா மாறிது. வந்து everything is inspired by something. சின்ன வளரைக்கும் மியூசிஷியனாக வரணும், ஒரு பாட்டுக்காரனாக வரணும்ன்ற கனவே இருக்கிற. அது வந்து 2 வருஷத்துக்கு முதல் 2023 வந்து அம்மம்மான்ற ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நித்யஸ்ரீ அவர்களோட. ஸோ அந்த பாட்டை பார்த்துட்டு டைரக்டர் நெல்சன் இவருக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி, ஓகே என்னால் இதுவும் செய்து பார்க்கணும், செய்து முடிக்கணும்ன்ற அந்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ டைரக்டர் சார் நெல்சன் சார் வாஸ் ஆக்டிங் என்றைக்கு எந்த பாட்டுகளுக்கு ஆக்ட் பண்ணுறது அது ஒரு சந்தோஷம். பட் எனக்கு அந்த சினிமாக்குள்ள போய் எஃப்டி சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்க கெஸ்ட் அப்படின்றவர் ரொம்பவே ஸ்பெஷலான பர்சன். ஸோ இவரை நீங்கள் வந்துட்டு இவரோட பாட்டு கேட்காம கண்டிப்பாக இருந்திருக்கவே மாட்டீங்க. ஒரு காலகட்டத்தில் இவரோட பாட்டு வந்துட்டு எல்லாரோட ஃபோன்லேயும் ரொம்ப ரிப்பீட்டடாக நம்ம கேட்டிருப்போம். ஸோ நன் அதர் தென் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாஹி சிவா சார் தான் இருக்காரு. ஸோ அவரை வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் சார். வணக்கம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சுகமா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா உங்க தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு சார். அந்த ஸ்லாங்ல ரொம்ப நல்லா இருக்கு சார். உங்களோட பாட்டு வந்துட்டு ஒரு காலத்துல எல்லாருமே கேட்டு அப்படியே ரொம்ப அப்படியே உருகி கேட்டிருப்பாங்க. அந்த ரிப்பீட்டட் மோட்ல எல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அது வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணீங்க அந்த ஸ்டோரி சொல்லுங்க சார். நான் குடிக்க போறேன். ஸோ அந்த பாட்டு வந்து ரத்தியாதித்தன் உருவாக்கின ஒரு ஐடியா. ஸோ அவர் தான் கோரஸை உருவாக்கி என்னட்ட வந்து கேட்டவர் இந்த பாட்டுக்கு ஒரு மிச்சத்தை எழுத முடியுமான்னு செய்ய முடியுமான்னு. ஸோ நான் வந்து அவர் வந்து அந்த நான் குடிக்க போறேன் டாப்பிக்கை வைக்க நான் அதை ஒரு காதல் பாட்டா மாற்றி ட்ரை பண்ணினேன் நான். ஸோ அப்படிதான் எழுதின ஒரு பாட்டு. அது நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி ஒரு பெரிய வேர்ல்டு வைட் ஹிட்டா மாறிடுமெண்டு. பட் அந்த வாய்ப்பை தந்த ரத்தியாதித்தனாக்க என்னுடைய வாழ்நாள் பூரா நன்றி கடன்பட்டிருக்கிறேன். பட் அந்த பாட்டு இந்த வாழ்க்கையை மாற்றின மாதிரி ஒரு கட்டத்தை கொண்டு. கண்டிப்பா சார். ஆக்சுவலா ஒரு சாங் லிரிக்ஸ் வந்துட்டு நம்ம எழுதுறோம் அப்படின்னாலும் இல்ல சினிமால வந்துட்டு ஸ்டோரிஸ் ரைட் பண்றோம் அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு கண்டிப்பா நிறைய புக்ஸ் படிப்போம் அண்ட் ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணுவோம். நமக்கு நடந்த பல எக்ஸ்பீரியன்ஸை தான் வச்சுதான் லிரிக்ஸ் வந்துட்டு ரைட் பண்ணுவோம். சோ அந்த ஒரு பாட்டுக்கு நீங்க லிரிக்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணீங்க சார்? சோ கூடுதலா இந்த பாட்டுகளுக்கு நான் எழுதிக்கே எப்போ வந்து எந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி என்ன சுத்தி இருக்கிற ஆக்கண்ட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் எழுதுறது. இல்லாட்டிக்கு படங்கள்ல வர்ற அந்த கற்பனைகளை வச்சு எந்த ஒரு ட்விஸ்ட்டை வச்சு எழுதுறதான்னு சொல்லுவேன். ஸோ எவ்ரிதிங் இஸ் இன்ஸ்பயர்ட் பை சம்திங் அந்த மாதிரி தான். ஓகே சார். நீங்க நிறைய பாட்டு எழுதியிருக்கீங்க, பாடியிருக்கீங்க. ஆனா அந்த ஒரு பாட்டு வந்துட்டு பர்டிகுலரா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பாட்டு அண்ட் ரொம்பவே ஃபேம் கொடுத்த ஒரு பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் எந்த மாதிரியான பாட்டெல்லாம் நீங்க கம்போஸ் பண்ணீங்க? ஸோ எனக்கு பிடிச்ச ஜோன்ர டாபிக்ன்றது வந்து இப்போ R&B ஹிப்ஹாப் தான் கூடுதலாக. ஸோ நான் குடிக்க போகிறேன்றது வந்து கொஞ்சம் ஹிப்ஹாப் ரேப் ஸ்டைலில் போகுது. ஆனால் ஒரு மெலடி சிங்கராக இருக்கிறதால எனக்கு வந்து கூட இந்த R&B அக்கூஸ்டிக் அந்த மாதிரி சாங் தான் கூட விருப்பம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ட்ரை டு டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். பட் கூடுதலாக லவ் சாங்ஸ் அந்த மாதிரி இப்போ பாசிட்டிவ் லவ் நெகட்டிவ் லவ் அந்த மாதிரி இதுகள் தான் எழுதுறது. ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ கேட்குற கொஸ்டின் தான் நான் ஃபர்ஸ்டே கேட்டிருக்கணும். ஒரு ஹைப்புலாம் அந்த பாட்டில் கேட்டவரை முன்னாடி பார்க்குறமே அப்படின்றதுனால அந்த இதை கேட்டேன். எப்படி சார் எப்படி மியூசிக்ல உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முதல் தான். சின்னலேருந்தே சங்கீதம் மிருதகம் பழகினது. பட் சின்ன வளரைக்கும் மியூசிஷியனாக வரணும், ஒரு பாட்டுக்காரனாக வரணும்ன்ற கனவே இருக்கிற. அது வந்து யூனிவர்சிட்டி தொடங்கி ஒரு 19 வயது 20 வயதுல தான் அந்த ஆசையை வந்தது. இப்போ எனக்கு 26 வயது. ஸோ இட்ஸ் வெரி லைக் லாஸ்ட் மினிட் தான் வந்த ஒரு கனவு. பட் அதை செய்ய தொடங்கிக்க வந்து எங்களாலையும் இது செய்ய முடியுமா அந்த டவுட் எல்லாம் வந்து சரி ஓகே செய்து பார்ப்போம், எங்கே போய் முடியுதுன்னு தெரியலை. ஒரு முடிவோடு எடுத்தாச்சு செய்யணும் என்று ஒவ்வொரு படியும் தொடர்ந்து வரணும்ன்ற ஒரு ஆசை. ஓகே. எவ்ரி சக்ஸஸ் பிஹைண்ட் நிறைய பெயின்ஃபுல்லான ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அச்சோ நமக்கு ஏன் இது வரல அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க. அண்ட் பல ஃபெயிலியர்ஸையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காம இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல இருக்கேன்னா இந்த அளவுக்கு ஃபெயிலியர்ஸை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா எந்த அளவுக்கு சொல்லுவீங்க? ஃபெயிலியர்ஸ் வந்து இப்போ ஒரு கதவு முடைக்க இன்னொரு கதவு திறக்குமென்ற ஒரு இது ஒன்று இருக்கு. ஸோ அதை மாதிரி கணக்கான வாய்ப்புகள் வந்து எட்டுற தூரத்துக்கு வந்து திருப்பி கடைசி நேரம் போகாமல் இருக்கிற இதுகளும் இருக்குது. பட் அது வந்து இட்ஸ் லைஃப். அது வந்து இப்போ இந்த துறையில் இல்லாட்டியும் கூட ஒவ்வொரு துறையிலையும் அப்படியான சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட மனத்தை கசக்காமல் ஸோ இது வராட்டி இன்னொன்று கட்ட வருமென்ற நம்பிக்கையோடு இருந்தாட்டா லைக் அப்படி தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த நம்பிக்கையோடு தான் பயன்பட்டு வாரேன். ஸோ யா
that's ஓகே it's சார். a universal truth. கண்டிப்பா. எந்த ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், நம்ம சினிமாக்குள்ள வரோம் அப்டின்னா, நம்ம அந்த சில்வர் ஸ்க்ரீன பார்த்துடணும் அப்டின்றது தான் அவங்களோட பெரிய ட்ரீமா இருக்கட்டும். இருக்கும் கண்டிப்பா. அண்ட் கங்ராச்சுலேஷன்ஸ் சார். நீங்க வந்துட்டு அடுத்த அதர்வா சாரோட ப்ராஜெக்ட்ல ஒன் ஆஃப் த மெயின் மியூசிக் டைரக்டரா இருக்கீங்க. ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ். எங்க டீம் சார்பா உங்களுக்கு Thank you so கங்ராச்சுலேஷன்ஸ். much. ஸோ அத பத்தி சொல்லுங்க சார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையாக சொல்ல போனால் அது நான் தேடி போய் வந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அது எனக்கு எப்படியோவே ஒரு சான்ஸாக வந்தது. 2 வருஷத்துக்கு முதல் 2023 வந்து அம்மம்மான்ற ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நித்யஸ்ரீ அவர்களோட. ஸோ அந்த பாட்டை பார்த்துட்டு டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் சார் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டவர். இப்படி ஒரு அதர்வாண்ட அடுத்த படத்துக்கு வந்து 5 மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கு, நம்ம உங்களே முதல்ல சேர்க்கணுமென்ற ஒரு ஆசை ஒன்று இருக்குது. ஸோ எனக்குமே ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. இப்படி லைக் இப்போ பிளேபேக் சிங்கராக இருந்து அந்த மியூசிக் டைரக்டர் ஃபீல்டுக்கு போகிறது வந்து வேறு ரூட். இது ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருந்து எனக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவும் இருந்தது. ஸோ அது ஒரு 3-4 மந்த்ஸாக தொடர்ந்து அந்த ஒர்க் நடந்தது. லைக் கம்போசிஷன், திருப்பி லிரிக்ஸ் எழுதுறது, ரெக்கார்டிங், ரீரெக்கார்டிங்ஸ் அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வந்து எங்களோட சொந்த பாடல்கள் எங்களுக்கு பிடிச்ச அளவில் நாங்கள் எழுது. இது வந்து ஒரு படத்துக்குன்னு செய்ய வந்து டைரக்டருக்கு பிடிச்சிருக்கணும், ப்ரொடியூசருக்கு பிடிச்சிருக்கணும், ஆக்டர்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் நியூ கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப். பட் எந்த சந்தோஷத்துக்கு செய்து கொடுத்தனால் டைரக்டரும் இஸ் வெரி ஹாப்பி. மூவிஸ் கம்மிங் அவுட் hopefully soon in the early parts of this year. So எனக்கு அது ஸ்க்ரீனில் எப்படி இருக்குமென்று பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ பார்ப்போம். கண்டிப்பாக சார். ஆக்சுவலி நீங்களே சொன்னீங்க இப்போ பேசினப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஜோனர். அங்கே வந்துட்டு நான் வைக்கிறது தான்ப்பா சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ இங்கே இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்ததா? டிஃபிகல்ட்டியாக இருந்தது. பட் அது வந்து இவருக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. ஓகே, என்னால் இதுவும் செய்து பார்க்கணும், செய்து முடிக்கணும் என்ற அந்த கான்ஃபிடென்ஸும் எனக்கு வந்துட்டு. அண்ட் ஆல்சோ டைரக்டர் சார் நெல்சன் சார் வாஸ் வெரி வெரி லைக் comforting. He was very like அவருக்கு புரிஞ்சிட்டு இது அந்த ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால he was very like guiding me in the right way as well. So எனக்கு வந்து முடிஞ்ச பிறகு ஓகே இப்படியும் செய்யலாமே என்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துச்சு. எனி ஃபியூச்சர்லையும் செய்கிறதுன்றாலும் ஓகே லைக் ஐ now know how it works அந்த மாதிரி. ஸோ we'll see how it goes. ஓகே சார். ஒரு மூவிக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கம்போஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னலாம் கையில் வச்சிருக்கீங்க? அடுத்த ப்ராஜெக்ட் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு வருஷம் வந்து ஆக குறைஞ்ச பட்சத்தில் ஒரு 3 பாட்டாவது ரிலீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அடுத்த 3 பாட்டுகள் ரெடி. ஸோ ஃபார் ரிலீஸ் வந்து இப்போ ஹோப்ஃபுல்லி ஃபெப்ரவரி மாதம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுவோம். தென் மே அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி இன் ஜூலை. ஸோ தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் சிங்கிள்ஸ் விடுறது தான் பிளான். அடுத்த வருஷம் ஒரு ஆல்பம் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறேன். அது வந்து வில் பி லைக் ஆல்மோஸ்ட் 14 சாங்ஸ். ஸோ தொடர் பயிற்சி தான். நான் அப்படி பிஸியா தான் இருக்கீங்க எப்பயும், கேப்பே இல்லடா அப்படின்ற மாதிரி. ஓகே சார். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு உங்களோட சாங்ஸ்ல நீங்க ஸ்கிரீன்லயும் வந்துட்டு அப்பியர் ஆயிருக்கீங்க. சோ கண்டிப்பா ஆக்டிங் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்துட்டு ஸ்கிரீனுக்கு முன்னாடி வந்துட்டு அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாது. சோ ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆக்டிங் என்றே எந்த பாட்டுகளுக்கு ஆக்ட் பண்றது அது ஒரு சந்தோஷம். பட் எனக்கு அந்த சினிமாக்குள்ள போய் நடிக்கிற அந்த ஐ திங்க் நடிகர் மாதிரி அது செய்யட்டும். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை. பட் எனக்கு வந்து ஒரு ஆசை இப்போ எந்த பாட்டுகளுக்கு நான் ஆக்ட் பண்ணுறேன். எனக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி அது ஒரு ஃபன்னாகவும் இருக்குது. இப்போ ஒரு 20 வருஷத்தில் பார்க்க நானும் ஆடினேனேன்ற ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் யூடியூப்ல வீடியோஸ் பார்க்க. ஓகே சார். கண்டிப்பா வந்து இப்போ உங்களை எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே அந்த சிங்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருக்கு சார்? ஒவ்வொருத்தரும் வந்துட்டு உங்ககிட்ட பேசும்போதோ இல்லை இப்போ நீங்க வந்துட்டு நம்ம செட்டுக்கு வந்தீங்க, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு இப்போ நானா வாலண்டியரா வந்து எடுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் லைக் அந்த ப்ரைவசின்றது இருக்காது. இப்போ நீங்கள் எங்கே வெளியால் போனாலும் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாலும் ஃபேமிலியோடு இருந்தாலும் ஆட்கள் வந்து லைக் எனக்கு கொஞ்சம் தொடக்கத்தில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் போக விளங்கினது என்னதுண்டா லைக் நாங்கள் ஒரு நல்லது செய்கிறதால தான் இப்படி ஒரு ரெக்கக்னிஷன் வருது. ஸோ அதுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அது ஒரு பெருமையும் தான். லைக் ஓகே பீப்புள் ஆர் கனெக்டிங் வித் மை மியூசிக். இப்போ நான் படிக்கிற ஒரு இதை பார்த்து ஆக்களுக்கு அதை கனெக்ட் பண்ணுது, ஆக்களுக்கு போய் சேருதுன்றது அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பழகிட்டேன். ஸோ ஐம் கிரேட்ஃபுல். ஓகே சார். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் மியூசிஷியன் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து கோரா ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. நான் வந்துட்டு ராக் தான் பண்ணுவேன், இல்லை நான் வந்துட்டு மெலோடிஸ் தான் பண்ணுவேன், இல்லை நான் வந்துட்டு தத்துவங்கள் நிறைந்த பாடல்கள் தான் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு லவ் பேஸ் பண்ணி இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி தான் இருக்கா, இல்லை நான் போக போக இந்த மாதிரியான இது சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? ஐ திங்க் இப்போ ஐ எம் நாட் அ ராப்பர். ஸோ அதனால இப்போ எனக்கு அந்த ராப் மியூசிக் கூடுதலாக பண்ணணுமென்ற அந்த குறிக்கோள் இல்லை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு வந்து வேர்சடைலாக இருக்கணும். ஸோ எல்லா இசை ஸ்டைல்ஸ்லையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதில் வந்து லவ் சாங்ஸ் வந்து த மெஜாரிட்டி இப்போ 99% ஆஃப் சாங்ஸ் இன் த வேர்ல்ட் ஆர் லவ் சாங்ஸ். தட்ஸ் நார்மல் ரைட். பட் எனக்கு வந்து இப்போ என்னுடைய கரியரை நான் ஒரு 10 வருஷத்தில் பார்க்க ஓகே நான்
துணிஞ்சு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் இப்படி ஒரு பாட்டு செய்கிறேன், அப்படி ஒரு பாட்டு செய்கிறேன், எல்லாம் வித்தியாசமான ஸ்டைலில் இருக்குதுன்றது. ஸோ அதுதான் என்னுடைய லட்சியம் என்று சொல்லலாம். பட் லவ் சாங்ஸ் அமைகிறது அது தட்ஸ் ஜஸ்ட் நேச்சுரல். அது நான் அப்படிதான் அமைஞ்சிட்டு ஒன்றும் செய்யலாததுக்கு. ஓகே சார். யாரா இருந்தாலும் சரி, இப்போ நான் எடுக்கிற இன்டர்வியூஸா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு டைரக்டர்ஸ் அவங்க டைரக்ட் பண்ற படங்களா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்ட்டு ஏதாவது கேட்டா வந்துட்டு எனக்கு பர்டிகுலரா இந்த படங்கள் பிடிக்கும், இல்ல இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க கம்போஸ் பண்ணதுல உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமான ரொம்ப பிடித்த பாடல்னா என்னது சார்? ஸோ நான் கம்போஸ் பண்ணின பாடலில் வந்து 2 பாட்டு எனக்கு லைக் என்னுடைய ஹார்ட்டில் வந்து ரொம்ப லைக் ஒரு ஸ்பெஷல் இடம் பிடிச்சிருக்கிறேன்டா. உன்னாலே என்ற ஒரு R&B சாங், வேறு தேவதை என்ற ஒரு அக்கூஸ்டிக் சாங் உண்டு. ஸோ அது ரெண்டும் வந்து ப்ராப்பர் லைக் மெலடி வைப்ஸ், ப்ராப்பர் லைக் சோலோ சிங். ஸோ நான் மட்டும்தான் அந்த பாட்டுல பாடுறேன். பட் அது வந்து அந்த நான் எழுதின லிரிக்ஸில் இருந்து அந்த நான் போட்ட மெலடி வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் சந்தோஷத்தை கொடுத்தது. பட் ஐ நோ ஜென்ரல் பப்ளிக்கு வந்து இந்த நான் குடிக்க போகிறேன், அம்மம்மா, வாட்ட வடிவு, நெஞ்சு நெறிவு, அந்த மாதிரி பாட்டை தான் கூட விருப்பம். அதுவும் பிடிக்காதுன்னு இல்லை. பட் எனக்கு என்னுடைய பர்சனல் ஃபேவரட்ஸ் வந்து இது 2 தான். ஓகே சார். உங்க பாடல்கள்ல நாங்கெல்லாம் கேட்டு ரொம்பவே ரசிச்சிருக்கோம். அது முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரிப்பீட்டட் மோட்லலாம் பாடி கேட்டிருக்கோன்னு. எவ்வளோ நாள் ஸ்க்ரீன்லயே கேட்கறது சார்? எவ்வளோ நாள் ஹெட்செட்டை போட்டு அப்படி கேட்கறதுக்கு இதா இருக்கு. நீங்க நேர்ல இருக்கீங்க, எங்களுக்காக ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா என்ன பாட்டு? எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. நீங்க உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் சொன்னீங்களே, அதுவே பாடிடுங்க சார். அப்புறம் எனக்காக அந்த நான் குடிக்க போறேன்னு ஒரு 2 லைன் பாடிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடும் சார். ஸோ உன்னாலே பாடல் வந்து பூவின் வழி நீயும் போக, காதல் மொழி நானும் பேச, உள்ளம் இனி ஊஞ்சல்லாடுது உன்னாலே உன்னாலே, சாரல் மலை உன்மேல் வீழ, ஆயுள் வரை ஒன்றா வாழ, ஊரெல்லாம் கொண்டாட்டம் அடி உன்னாலே உன்னாலே. இதான் அந்த உன்னாலே பாடல். நீங்க கேட்டதை நான் குடிக்க போறேன் பாட்டு. வெள்ளிக்கிழமை ஒன்னா பார்த்தேன் முதல்ல, ஓரமா நின்னு ரசிச்சா எனக்கு வேறொன்னும் தேவையில்லை. பெண் கூட்டத்துல நீ ஒரு தேவத குயில, இறைவனும் செதுக்கிய சிலையே, உன்னைத்தான் நான் தேடி ஓடோடி வந்தேன். 1/2 பாட்டில் அடிச்ச பிறகும் ஸ்டீல் பாடி அணிக்கிறேன்டி, ஓம் வழிவுடன் அழக கண்டிதயம் திக்குது விக்குது நிக்குதடி, நான் குடிக்க போறேன். தேங்க்யூ சோ மச் சார். கேட்ட உடனே பாடினீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்துட்டு நேர்ல இந்த பாட்டு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. சோ சார், உங்க கூட பேசுறது ரொம்ப ஹாப்பி சார். உங்களை நேர்ல பாப்பேன் அப்படின்றத தாண்டி உங்களோட இவ்வளவு நேரம் பேசியிருக்க ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் அந்த ஒரு பாட்டு மாதிரி நீங்க கம்போஸ் பண்ற எல்லா பாட்டுமே வந்துட்டு சக்சஸ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்றேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர்.